அண்மை செய்தி. சென்னையில் ஆசிரியர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சென்னை நுங்கம்பாக்கத்தில் கல்வித்துறை அலுவலகம் முன் பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்கலாம். ராஜ்குமார், அவர்களுடைய கோரிக்கைகள் என்ன? எவ்வளவு நேரமா அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க? விரிவான விவரம். விக்னேஷ், தமிழகம் முழுவதும் பகுதி நேரமாக பணியாற்றி வரக்கூடிய ஆசிரியர்கள் சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளி கல்வி இயக்குனர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் நடத்தி வருகிறார்கள். ஏற்கனவே 7 நாட்களுக்கு முன்னதாகவே தொடங்கிய போராட்டம் இன்றும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இவர்களுடைய கோரிக்கை தமிழகம் முழுவதும் பகுதி நேரமாக பணி செய்யக்கூடிய ஆசிரியர்களை நியமனம் செய்ய வேண்டும், அவர்களுக்கு சம்பள உயர்வு வழங்க வேண்டும் என்றுதான் முக்கியமான கோரிக்கையாக வலியுறுத்தி ஒரு வார காலகட்டமாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். 2016 சட்டமன்ற தேர்தல், அதனைத் தொடர்ந்து 2021 சட்டமன்ற தேர்தலின் போதும் தேர்தல் வாக்குறுதியாக திமுக கொடுத்தது. 4 ஆண்டுகள் ஆகியும் இன்னும் பகுதி நேர ஆசிரியர்களை பணி நியமனம் செய்யாமல் இருப்பதாக, பெரும் சிரமத்தை சந்தித்து வருவதாக ஆசிரியர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். பகுதி நேரமாக பணியாற்றினாலும் மாணவர்களின் நலன் கருதி முழு நேரமாக பணி செய்து வருவதாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய ஆசிரியர்கள் தெரிவிக்கிறார்கள். எனவே தமிழக அரசும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அதிகாரிகள் காலம் தாழ்த்தாமல் உடனடியாக இவர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் சாலை மறியல் போராட்டமாக நடைபெற்றது. காவல்துறை அனுமதி இல்லாததால் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய ஆசிரியர்களை வலுக்கட்டமாக தற்போது கைது செய்திருக்கிறார்கள். இதனால் டிபிஐ வளாகத்தில் கூடுதலான பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. தமிழக அரசு பேச்சுவார்த்தை உடனடியாக நடத்த வேண்டும் என்பது முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது. விக்னேஷ், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார்.